இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி புவியியலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ்நாடு இந்தியா போக்குவரத்து ஆறுகள் மணல் தாதுக்கள் வேளாண்மை காடுகள் மலைகள் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் வளிமண்டலம் தொழில்துறை பிற வினாக்கள், அதாவது இந்த டாப்பிக்கு கீழே வர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது? விடை கன்னியாகுமரி. இரண்டாவது கேள்வி, இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் டேசாவது இடத்தில் உள்ளது? தமிழ்நாடு இந்திய மாநிலங்களின் தமிழ்நாடு பரப்பளவில் 10வது இடத்துல நம்ம தமிழ்நாடு உள்ளது. விடை 10வது இடம். மூன்றாவது கேள்வி, தமிழக அரசால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி +1 +2 மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டு வரும் வருடம்? விடை 2011ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது. கேள்வி, 2011இல் தமிழ்நாட்டில் மொத்த எழுத்தறிவு விகிதாச்சாரம் டேஸாக இருந்தது? விடை 80.33% இருந்தது. 2011இல் தமிழ்நாட்டின் மொத்த எழுத்தறிவு விகிதம் 80.33% இருந்தது. அடுத்த ஐந்தாவது, 2011 கணக்கெடுப்பு கூற்றின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை நெருக்கம் டேஸாக இருந்தது? விடை 555 நபர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 நபராக 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை நெருக்கம் இருந்தது. 6, தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் டேஸ் மிகப்பெரிய மற்றும் டேஸ் அதிக மக்கள் கொண்ட மாநிலமாகும்? விடை 11வது மற்றும் 6வது. தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் இந்தியாவின் 11வது மிகப்பெரிய மற்றும் 6வது இடத்துல அதிக மக்கள் கொண்ட மாநிலமாக நம்ம தமிழ்நாடு விளங்குகிறது. 7வது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளவும். இதில் கன்னியாகுமரி, விருதுநகர், ஈரோடு, திருப்பூர், தூத்துக்குடி, இதில் அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்களை தெரிந்து கொள்வன்னு சொல்கிறாங்க. இதில் விடை 1, 2 மற்றும் 5 தான். கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி இது 3 தான் அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்களாக உள்ளன. 8, 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிக அதிகமாக கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது? விடை கன்னியாகுமரி. 9, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு? விடை 1971. 10, தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர்? தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் என்ன? விடை ஐஜிகர். 11, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு? விடை தமிழ்நாடு மருந்து பணிகள் கழகம். 12, தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா, ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா கோயமுத்தூர். விடை கோயமுத்தூர் மற்றும் திருப்பூரில் தான் தமிழக இந்திரா காந்தி தேசிய பூங்கா, அதாவது ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டங்கள் கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் தான் விடை. 13, பின்வரும் கூற்றை ஆராய்க. ஃபஸ்ட்டு கூற்று, பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது. 2, மாநிலத்திலேயே குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளதால் தருமபுரியில் பேட்டி பச்சோ பதோ திட்டம் தொடங்கப்பட்டது. 3வது, 2011இல் தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் 1943 மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதாகும். 4வது கூற்று, 2011இல் குழந்தை பாலின விகிதம் தருமபுரியில் 1647 இருக்கிறது. பின்வரும் கூற்றில் எவை சரியான விடைகள் அப்படின்னா 1 மற்றும் 3 மட்டும்தான் சரியான விடை. பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது, அது சரியானது. 3வது, 2011இல் தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் 1943 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்ததாக சொல்கிறாங்க, இது சரியான கூற்று. 14, சரியான இணையை தேர்வு செய்ய. விடை கண்ணாடி மணிகள் பொருந்தல்.
அதாவது உடைந்த சங்கு வளையல் கீழடி இது தவறு. உருக்கு உலை கொடுமணல் இதெல்லாம் தவறானது. சரியான இணை எதுனா கண்ணாடி மணிகள் பொருந்தல். 15 தமிழ்நாட்டில் எந்த 2 மாவட்டங்கள் அடிக்கடி புயலால் பாதிக்கப்படுகின்றன? விடை நாகப்பட்டினம் மற்றும் கடலூர். 16 தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம் என்ன? விடை சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல் தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். 17 யாஸ் சூறாவளி எங்கு உருவானது? விடை வங்காள விரிகுடா. 18 தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது? விடை தர்மபுரி. 19 மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது? விடை கிருஷ்ணகிரி. 20 நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு டேஸ் இடத்தை வகிக்கிறது? விடை 3ஆம் இடம். 21 தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? விடை கடலூர். 22 கேள்வி தமிழகத்தில் உள்ள மொத்த இடஒதுக்கீடு டேஸ் சதவீதம்? விடை 69% இருக்கிறது. 23 தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன? விடை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பின்வருவனவற்றுள் தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர் யார் அப்படின்னா 1, 2 மற்றும் 3 குறும்பர், பணியர், தோடர் இவங்க 3 பேரும் தான் தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர். 25 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. 26 டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி திட்டம் குறிப்பாக கவனம் செலுத்துவன. இந்த குறிப்புகள்லாம் 1, 4, 2 உண்மை. 1, 4 மட்டும் சரியான. தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறப்பு குழந்தை இறப்பு விகிதத்தை குறைத்தல். 4 விபத்து பராமரிப்பு. இது 2 மட்டும்தான் டிஎன்ஹெச்எஸ்ஆர்பியின் திட்டத்தில் குறிப்பாக கவனம் செலுத்தக்கூடியவைகளா? இவைகள் 2 மட்டும்தான் இருக்குது. 27 தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? விடை எழும்பூர். 28 தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1954. 29 தமிழகத்தில் பொறியியல், மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளில் சேர டேஸ் இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது? விடை 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. 30 உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையாக மாநிலமாக இருப்பது? விடை தமிழ்நாடு. 31 தமிழகத்தில் சமூக நீதி நாள் அனுசரிக்கப்படும் தினம்? விடை செப்டம்பர் 17. 32 தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14 ஆண்டின்படி பன்முக பரிணாம வறுமை குறியீடு டேஸ் மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது? விடை தர்மபுரி. 33 2019 அதிகமான உடல் ஊனமுற்றோரை பணிக்கு அமர்த்தியமைக்கு தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது? விடை எவரெஸ்ட் ஸ்டெப்லைசர் லிமிடெட் சென்னை இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவங்கப்பட்ட 24/7/181 தொலைபேசி சேவை தொடங்கப்பட்ட நாள் 10/12/2018. 35 ஆரோக்கிய சேது என்ற செயலியில் பயன்படுத்தப்பட்ட கீழ்கண்ட தொழில்நுட்பம் மூலம் கோவிட்-19 வைரஸ் அதிகமாக பரவிய மண்டலங்களை கண்டுபிடிக்க பயன்பட்டது? விடை புவியியல் தகவல் தொழில்நுட்பம் தான் பயன்பட்டது. 36 செஷன் 2011 இதன்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி? விடை 555 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. இதுதான் விடை. இதை ஆல்ரெடி முன்னாடியும் இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதே தான் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. செஷன் 2011 இதன்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுன்னு கேட்டாங்க. அது 2011 படி சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர்.
அடுத்தது இந்தியா. அடுத்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க புவியியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.